காலைதோறும் புதியவை. திருச்சபையின் அஸ்திபாரம். மே 31. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12. பாபிலோனில் தானியேல் அடிமையாக அழைத்து செல்லப்பட்டாலும் சத்தியத்தில் உறுதியாக இருந்தான். 5 ராஜாக்கள் ஆட்சியில் வேலை செய்து தேவனை மகிமைப்படுத்தி, பிதாவே மெய்யான தெய்வம் என்பதை வெளிப்படையாக அவனுக்கு விரோதமாக சட்டங்கள் வந்தாலும் பயப்படாமல் சாட்சியாய் ஜீவித்தான். அதைப்போல இயேசுவின் சீஷர்களும் கிறிஸ்து பரலோகம் சென்ற பிறகு தங்கள் அழைப்பை உணர்ந்து உயிரை பணயம் வைத்து பயப்படாமல் அநேக தேசங்களுக்கு சத்தியத்தை சுமந்து சுவிசேஷம் பரவச் செய்தனர். இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை விட்டு பின்வாங்கவில்லை. யாக்கோபு தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தான். பேதுரு பாலஸ்தீனத்திலும் சிரியாவிலும் வல்லமையான ஊழியம் செய்து ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை மந்தையில் சேர்த்து ரோமிலும் ஊழியம் செய்து தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டான். யோவான் கொதிக்கும் எண்ணெயில் போடப்பட்டும் மரிக்கவில்லை. பத்மு தீவு சிறையில் வாழ்நாளை கழித்தான். அந்திரேயா ரஷ்யா, துருக்கி, மேசிடோனியா, கிரீஸ் நாடுகளில் வல்லமையாய் ஊழியம் செய்து எக்ஸ் வடிவில் கட்டி கொலை செய்யப்பட்டான். பிலிப்பு கிரீஸ், சிரியா, துருக்கியில் பல பகுதிகளில் சுவிசேஷ பணி செய்து பர்த்தலோமுடன் சேர்ந்து பணியில் ஈடுபட்டார். இருவரும் சிலுவையில் தலைகீழாக தொங்கவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். மத்தேயு யூதா, எத்தியோப்பியா, மேசிடோனியா பகுதிகளில் ஊழியம் செய்து உயிரோடு எரிக்கப்பட்டார். தோமா சென்னையில் ஊழியம் செய்து மயிலாப்பூரில் கொல்லப்பட்டார். யாக்கோபு அல்பேமஸ் டமாஸ்காவில் 5 வருடம் ஊழியம் செய்து கல்லெறிந்து கொல்லப்பட்டான். சிமியோன் மத்திய கிழக்கு, வட ஆப்பிரிக்கா, எகிப்து, மாசிடோனியா நாடுகளில் ஊழியம் செய்து வாளால் அறுத்து கொலை செய்யப்பட்டான். ததேயு என்ற சீஷன் சமாரியா, மெர்சியா, ஜோர்டான், மெசபடோமியா, லிபியா நாடுகளில் ஊழியம் செய்து வாளால் அறுத்து கொலை செய்யப்பட்டான். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. வெளிப்படுத்தல் 21:14. இப்படி சீஷர்கள் திருச்சபைக்கு அடிக்கல்லாக அமைந்தனர். ஜெபம். பிதாவே, சீடர்களைப் போல நாங்களும் உம்முடைய திருச்சபைக்கு அடிக்கல்லாய் இருக்க ஒப்புவிக்கிறோம். ஆமேன்.